இன்றைய நாளிலே நான் உங்கள் மத்தியில் நில்லுங்கள், நிற்பதை குறித்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அசையாமல் உறுதியாக நிற்பதை குறித்து ஒரு சில சத்தியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஸ்டாண்டிங் firm, நிற்பது, உறுதியாக நிற்பது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு இதை எழுதுகிறார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வாழ மண்டலங்களில் கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். திரும்ப திரும்ப நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இனி வரும் காலங்கள் மிகவும் பயங்கரமான காலங்கள். வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னொரு வீசை நான் இந்த பூமியையும் வானத்தையும் பூமியையும் நான் அசைப்பேன். இந்த பூமி அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பதாய் இலங்கை தேசம் அசைக்கப்பட்டது, இனியும் அசையும். நாம் கடைசி காலங்களுக்குள்ளே நிற்கிறோம். இந்த அசைவுகள் உண்டாகின்ற போது இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் அவர்களை நினையா பிரகாரம் மரித்து போவார்கள். நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே மரித்து போவார்கள். மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாத ஒரு நிலை இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் உண்டாகும். விசேஷமாக நம்முடைய தேசத்திலும் கூட ஒரு பெரிய நில அதிர்வு உண்டு. இலங்கை தேசம் அதனாலே பாதிக்கப்படும், அநேகர் மரித்து போவார்கள் என்று இப்பொழுதே முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த மலைச்சரிவு உண்டாகும் என்று எவரும் நினைக்கல, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் பெரிய அசைவுகள் இயற்கையிலும் உண்டாகும். அதே நேரத்தில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உண்டாகும், தொழில் செய்கிற இடத்திலே உண்டாகும், புற மனிதர்கள் மத்தியிலே உண்டாகும், சமுதாயங்கள் மத்தியிலே உண்டாகும், சபையிலும் உண்டாகும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு காரியத்தை உங்களுடைய மனதிலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்ததான இந்த சபையை பார்த்து 3 தடவை நில்லுங்கள், 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 உங்களுடைய நிலைப்பாட்டிலே அசையாதிருங்கள்,
உங்களுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாயிருங்கள். உங்களுடைய நிலைப்பாட்டிலே நீங்கள் உங்கள் நிலையை விட்டு கொடுக்காதவர்களாய் இருங்கள் என்று இந்த 6ஆம் அதிகாரத்திலே அதிகமாக 3 தடவை, இந்த பகுதியில் மாத்திரம் 3 தடவை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நில்லுங்கள் என்று சொல்லும்போது அதனுடைய கிரேக்க பதம், அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தின கிரேக்க பதம் அது என்னவென்றால், அது என்ன சொல்லுகிறது என்றால், அசையாமல் இரு. அங்கால திரும்பாத, இஞ்சால திரும்பாத, ஒரு அடியும் முன்ன எடுத்து வைக்காத, ஒரு அடியும் பின்னே எடுத்து வைக்காத. எவ்வளவு விக்கினகங்கள் வந்தாலும், எவ்வளவு புயல் வீசினாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நில்லு. எத்தனை வேதனையாய் இருந்தாலும், மனிதர்கள் எத்தனை காரியங்களை சொன்னாலும் அப்படியே நில்லு. அசையாத, உன்னுடைய மனதிலே நீ நிற்க வேண்டும். அதை தான் சொல்லுகிறது. எங்களுடைய மனதில் நாங்கள் நின்றா எங்கள் சரத்தில் நாங்கள் சரியாக நிற்போம். அடுத்தது அதனுடைய அர்த்தம் குந்தி இருப்பதில்லை, முடங்கி இருப்பதில்லை, நாம் எழுந்து நிற்பதை குறித்து பேசுகிறது. இந்த பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 6 இந்த வசனத்தில் அவன் சொல்றது நில்லுங்கள் என்று சொல்லும்போது, குறுகி போய் நிற்காத, முடங்கி போய் நிற்காத, சோர்வடைந்து போய் நிற்காத, நிமிர்ந்து நில். உன் நெஞ்சை முன்னுக்கு தள்ளிக்கொண்டு நில்லு. நிமிர்ந்து நிற்கிறதை குறித்து பேசுகிறது. அடுத்தபடியாக, உன் முழங்கால்கள் தள்ளாட இடம் கொடுக்காத, உன் பாதங்கள் பிசக்கி போகாதபடி இடம் கொடுக்காத. அதாவது உன் நிலைப்பாட்டில் எதுவும் உன்னை அசைக்க முடியாதபடி நிற்க பண்ணட்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபைக்கு அவன் பேசுகிறான். வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இது பிலதெல்பியா சபை. இந்த 7 சபைகளை குறித்து ஆண்டவர் நன்மையான காரியத்தையும் பேசினார், அவருடைய குறைகளையும் பேசினார். ஆனால் இந்த பிலதெல்பியா சபை நாம் பின்பதாக நாங்கள் அதை கவனிப்போம் இன்னொரு நாள். ஆனால் இந்த பிலதெல்பியா சபையில் ஆண்டவர் ஒரு குறை கூட கண்டுபிடிக்கவில்லை. சுவாமி, ஒரு குறை கூட அந்த சபையில், சபை என்றால் கட்டிடம் அல்ல, விசுவாசிகள், ஒரு குறையை கூட அவராலே பார்க்க முடியல. தேவனுக்கு முன்பதாக அவர்கள் நீதியில் வாழ்ந்தார்கள், ஊழியம் செய்தார்கள், அவங்களுடைய மனப்பான்மையிலே தெளிவாய் இருந்தார்கள். ஆகவே அந்த சபையை குறித்து ஆண்டவராய் இயேசு என்ன சொல்றார் என்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். நாம் நிற்பதற்கு பெரிய பலன் வேண்டும் என்று இல்லை, கொஞ்சம் பலன் போதும். ஆண்டவர் சொன்ன ஒரு மலையை பெருக்கிறதுக்கு உனக்கு ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். கொஞ்சம், அந்த கொஞ்சம் கூட நம்ம இடத்துல இல்லாமல் போகிற நேரத்தில் நாம் அசைய ஆரம்பித்துடுவோம். அவன் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால. எதிர்ப்பு இருந்தது, சபைகள் துன்பப்படுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் சபையில் இருந்த ஊழியர்களை பிடித்து பசியுள்ள சிங்கங்களுக்கு முன்னால் தூக்கி எறிந்தார்கள். ஊழியர்களை பிடித்து கம்பங்களிலே, தெருக்களிலே இருக்கிற கம்பங்களிலே கட்டி தாரை ஊற்றி உயிராக அவர்களை எரித்தார்கள். கொதி தண்ணியில் ஊற்றினாங்க. இயேசுவுக்கு அன்பான சீஷன் கொதிக்கிற எண்ணெய் பானைக்குள்ள போட்டு எடுத்தாங்க.
ஆகவே அநேகர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சபையில் இருக்கிற அநேக விசுவாசிகள் விதவைகளானார்கள், பிள்ளைகள் அனாதைகளானார்கள். ஆனா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ற நாமத்தை மறுதலிக்கல சொன்னா, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு இழப்பு, இவ்வளவு நஷ்டம் எதற்காக? இயேசுவை நீ சேவிக்கிறதினால, இயேசுவின் மேல நீ நம்பிக்கை வைத்திருக்கிறதினால. எவ்வளவு எதிர்ப்பு வந்தும் குறைவுகள் உனக்கு உண்டாகியும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். திறந்த வாசல். நாங்கள் லேசா ஒரு ஆளுக்கு நாங்கள் வாக்குத்தத்தமா பேசலாம். ஆண்டவர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். யாருக்கு திறந்த வாசல் தெரியுமா? எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அசையாமல், தேவனை மறுதலியாமல், வார்த்தையிலே நிலை கொண்டு இருந்து எவர்கள் வாழ்கிறார்களோ, அவர்களுடைய விசுவாச நிலைப்பாட்டிலே அசையாதிருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்துச்சு, ஆனா இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோட நீ சத்தியத்தை விடல, நீ என்ன மறுதலிக்கல. உன்னுடைய சபையில இருக்கிற அநேகர் மரித்து போனார்கள். உன்னுடைய சபையில இருக்கிற அநேகரை பசியுள்ள சிங்கங்களுக்கு தூக்கி போட்டார்கள். நீ அநேக ஊழியர்களை நீ இழந்தாய், உறவுகளை நீ இழந்தாய், தகப்பனை இழந்தாய், சொத்தை நீ இழந்தாய். ஆனாலும் உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்துச்சு, ஆனா என்ன சேவிக்கிறத நீ விடலையே. என்ற வார்த்தையை நீ கற்றுக்கொண்டத நீ ஒரு தடவையாகிலும் நீ அதை தூக்கி எறிந்து விட்டு உன் இஷ்டத்துல போகலையே. ஆகவே நான் உனக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னண்டா, உனக்கு ஒரு விசேஷித்த வாசலை நான் திறந்து வச்சிருக்கிறேன். அதை எவராலும் பூட்ட முடியும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எவர்கள் உறுதியாக நிற்கிறார்களோ வார்த்தையில, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தில் எவர்கள் நிலைத்திருக்கிறார்களோ, எத்தனை புயல் வீசட்டும் அவர்களுக்குத்தான் தேவன் வாசலை திறப்பார். உலகம் திறக்க முடியாத வாசல்கள், மனிதர்கள் உங்களுக்கு திறந்து கொடுக்க முடியாத வாசல்கள். சிலர் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் என்று காத்திருந்து காரியங்கள் வாழ்க்கையிலே தாங்க நினைச்சபடி நடக்காமல் போகிற நேரத்தில் அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றி விடுகிறார்கள். ஆராதனைக்கு வாரல, தேவனோட நேரம் செலவழிக்கிறது இல்லை, செய்த ஊழியத்தை விட்டு விட்டுறது, உலகத்தாருடைய வழக்கத்துக்கு மாறுறது, சில நேரம் சபைக்கு எதிராக பேசுறது, கர்த்தருக்கு எதிராகவே பேசுவார்கள். இதெல்லாம் பொய் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இவர்கள் நிலையில்லாதவர்கள். 1 யோவான் 4:4 யோவான் சொல்லுகிறார். யாரு? இயேசுவுக்கு பிரியமான அன்பான சீஷன் யோவான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன், கொதிக்கிற எண்ணெயிலே உயிராக கைகால் கட்டப்பட்டு போட்டு வெளியில எடுக்கும்போது ஒரு தலைமர் கூட பொசுங்காதவனாய் வந்தவனை பத்மு என்று சொல்லப்படுகிற சிறை கைதிகள் வைக்கப்பட்ட ஒரு தீவுக்குள்ளே அவன் அனுப்பப்பட்டான். அந்த இடத்துல தான் தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார். அந்த யோவான் சொல்றதை கேளுங்க. மரியாள்ட மகனா? யோசேப்பு மரியாள்ட மகன் இந்த யோவான். 1 யோவான் 4:4 அங்கே இருந்து அந்த பத்மு தீவில் இருந்து தான் அவர் இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எல்லாம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல.
உபவாச ஜெபத்துக்கு வருகிறவர்களுக்கு நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். நாங்கள் இந்த பூமியில தான் இருந்தாலும் எங்களுடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டிலே நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவோட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம். பிசாசு அவைகளும் ஆவிகள் தான், நாங்களும் ஆவியில உட்கார்ந்து இருக்கிறோம் இயேசுவோட. பிசாசுகளும் ஆவிகள் தான், ஆனா பிசாசுக்கு லெவல் இருக்கு. வான மண்டலத்திலே உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை, அதான் அவனுக்கு இருக்கிற ஹையஸ்ட் லெவல், மேலான லெவல் அதுதான். அதுக்கு கீழே துரைத்தனங்கள், அதுக்கு கீழே அதிகாரங்கள், அதுக்கு கீழே இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, அதுக்கு கீழே பலவான். ஆனா நாங்க எங்க தெரியுமா இருக்கிறோம்? இது எல்லாத்துக்கும் மேல உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் கால்களுக்கு கீழே இந்த ஆவிகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது போல கிறிஸ்துவோட நாம் உன்னதங்களிலே இருக்கும்போது இந்த ஆவிகள் எல்லாம் எங்கட காலுக்கு கீழே தான் இருக்கு. விசுவாசித்தா கையை தட்டி அல்லேலூயா. கீழே இருக்கிற ஆவியால் அடுத்த லெவல்ல போயிட்டு கிரியை செய்ய முடியாது. மேலே இருக்கிற ஆவிகளால் கீழ் மட்டத்தில் வந்து செயல்பட முடியாது. அவைகள் அந்த மட்டத்தில் தான் செயல்பட முடியும். கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு தான் சொல்ற உபவாச ஜெபத்துக்கு வரணும், சத்தியத்தை படிக்கிறதுக்கு. இதால தான் சொல்றேன், நாங்களோ உன்னதத்திலே இருந்து இந்த பூமி வரைக்கும் தேவன் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தில் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதான் இந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இயற்கையிலே நாம் ஜெயம் அடைவதற்கு முன்ன, இயற்கையில எங்களுக்கு எதிராக வருகிற போராட்டங்களை மேற்கொள்றதுக்கு முன்ன நாம் ஆவியில மேற்கொள்ளணும். நாம் எங்கள் சத்துருவை ஆவியில நம்ம ஜெயிக்கணும். ஆவியில ஜெயிக்காம நம் மாம்சத்தில் ஜெயிக்க யுத்தம் பண்ண வலிக்கிட்டா ஒரு நாளும் நமக்கு ஜெயம் உண்டாயிராது. எந்த யுத்தமானாலும் சரி, முதலாவது ஆவியில ஜெயிக்கப்பட வேண்டும். ஆமென். ஆகவே அவன் சொல்கிறான், ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர், எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஒரு 5 தடவை சொல்லுங்க பாப்போம். அப்படிதான். எல்லாரும் வாய் திறக்கல, என்ன எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்து நாம் பேசினா அது அப்படி ஆகும். ஆமா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. நான் ஒரு தனியாள் தான். ஆனாலும் எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ போராட்டம், எல்லா நெருக்கங்களும் வந்தது எது? நான் சேர ஊழியத்தை நிறுத்து, ஊழியம் செய்யாத. அவனை அந்த செய்கிற ஊழியத்தை நிறுத்தும்படிக்கு பல விதங்களிலே அவனுக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனாலும் அவன் சொன்னா, நான் விடல, நான் நின்ற. எப்படி? என் பலத்தினாலேயா? இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்காதவங்க ஒரு நாளும் சொல்ல முடியாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலன்னு நீங்கள் சொல்லலாம். வேதத்தை படிக்காதவங்க, வேதத்தை வாசிக்காதவங்க, தேவனுடைய சமூகத்தில் வராதவங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்யாதவங்க எவரும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, ஆனால் அதுதான் சத்தியம். எல்லாருக்கும் அந்த வசனம் பொருந்தாது. பாருங்க, அவன் அவனுக்காக வாழ்றவனுக்கு இந்த வசனம் கிடையாது.
எவர்கள் விசுவாசத்தை மறுதலிக்காமல், எவர்கள் கிறிஸ்துவின் வருகிற போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து அசையாமல் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன சமைக்கிறதுக்கு பலம் தர்றாரா? இல்ல, அதுக்கு இல்லை இந்த பலன். ஊழியம் செய்யறதுக்கு ஐயா, ஊழியம் செய்யறதுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பிசினஸா செய்தார்? பலனை கேட்கறதுக்கு வயல் செய்தாரா? நோ, அவ ஊழியம் செய்தான். நீ தேவனுக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டு வாழ்ந்து பார். நெருக்கம் வரும், ஆனால் எத்தனை பெரிய புயல் வந்தாலும், எப்படிதான் வாழ்க்கையில் இருக்கிற கடல் கொந்தளித்து வாழ்க்கை படக அமிழ்த்த நினைத்தாலும், நீ ஆண்டவருக்காக நிற்கிறபடினால், ஆண்டவர் மேலே இருக்கிற வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய பலனை நீ பெற்றுக்கொள்ளுவாய். அவர் கொடுக்கிற பலத்தினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் பவுல் தன் ஆவிக்குரிய மகனுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் தீமோத்தேயுவுக்கு, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையினால் என்ன செய்த பலப்படு. நிற்கிறதுக்கு பலன் வேண்டும். உன் சுய பலத்தினால் நிற்க முடியாது, தேவ பலத்தினால் நிற்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூட விட்டுட்டு ஓடுறதுக்கு தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நான் உங்களுக்கு திரும்பவும் காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனத்தில் 11வது வசனத்தில் பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட், எதிர்த்து நிற்க. முதலாவது தடவை சொல்றான். 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்க. இடையில விட்டுட்டு போனவர்களாய் அல்ல, தொடங்கினதை செய்து முடிக்க வேண்டும். தொடங்கினதை செய்து முடிக்கிறதா இருந்தால் நிற்க வேண்டும். இடையில விட்டுட்டு போனால் முடிவை காண முடியாது. கர்த்தர் தம்முடைய என்னுடைய கரத்தை கொண்டு செய்ய தொடங்கினதை என் கரத்தை கொண்டு என்ன செய்வார்? செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என் கரத்தை கொண்டு தொடங்கினதை என் கரத்தை கொண்டே செய்து முடிப்பார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனா என் கரத்தை கொண்டே செய்து முடிக்கிறதா இருந்தா நான் அசையாமல் உறுதியாய் நிற்க வேண்டும். எதிர்ப்பு வரும், கூட இருக்கிறவங்களே சோர்ந்து போகலாம். தொடக்கத்தில் பலர் உங்களோட இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நீங்க ஒரு தனி மனிதனா இருக்கிறீங்க. நீங்க பேசுறது யாருக்கும் விளங்குது இல்லை, நீங்க சொல்றது யாரும் ஏற்றுக்கொள்றாங்க இல்லை. ஆனால் ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, நிற்கிறாங்க அவங்க உங்களோட நிற்கிறாங்களோ இல்லையோ, நீ தனி மனிதனா, நீ நின்று பார், கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிக்கணும். நீ நின்றா உன் கரத்தை கொண்டு செய்ய ஆரம்பித்ததை உன் கரத்தை கொண்டே செய்து முடிக்க பண்ணுவார். நல்ல 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 கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமா, அடுத்ததை பாருங்க, 16வது வசனத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எத்தனை தடவை சொல்றாருன்னு பாருங்க. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில உன்னுடைய ஸ்தானத்தில் தேவன் உன்னை வைத்திருக்கிற இடத்துல அசையாமல் நிற்க வேண்டும். ஒரு நாளைக்கு இங்கேயும் இன்னொரு நாளைக்கு அங்கே நிற்கிறவங்க ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு 3 மாதம் ஒரு கம்பெனியில் இருப்பான், பிறகு பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனை, திருப்பி இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது,
அப்புறம் அங்கே ஒரு 4 மாதம் இருக்கிறது. அப்புறம் பார்த்தா அதை அங்கே ஒரு பிரச்சனை. இப்போ இன்னொரு கம்பெனி. எந்த இடத்திலையும் நிலையாக நிற்கிறது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு பாடம் நீங்கள் ஒரு கோர்ஸ் செய்றீங்கன்னா, ஒரு பாடம் நிறைய நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால், அது 1 வருஷம் நின்று படிக்கணும்னா 1 வருஷம் நின்று படிக்கணும். 7 மாதம் ஆகிற நேரம் எனக்கு ஏழாதப்பா, எனக்கு இது கஷ்டமா இருக்குப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த 7 மாதமும் வீண். எக்ஸாமுக்கு நிற்கணும், அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும், தீசிஸ் செய்யணும், ஃபைனல் எக்ஸாமில் நிற்கணும், இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. இந்த அநேகரோட வாழ்க்கையில் இதுதான், நிற்கிறது இல்லை. இடையில சவால்கள் அதிகரிக்கும் போது விட்டுட்டு ஓடி போகிறது. விட்டுட்டு ஓடி போகிறவர்கள் எதையும் சாதிக்க மாட்டார்கள். எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு ஓடி போகிறாங்க தானே, உழைச்சி குடும்பத்துக்கு அனுப்புகிறான். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இப்போ 20 வருஷம் முடிஞ்சு வாராங்க. என்னத்தை கண்டாங்க? ஒன்றும் இல்லை. என்னத்தை கண்டாங்க? ஒன்றும் இல்லை. அப்போ இவ்வளோ காலம் உழைச்சது பொஞ்சாதியும் பிள்ளைகளும் திண்டு பேண்டு முடிஞ்சு. உண்மை, அதுதான் உண்மை. அப்போ என்னதுக்கு நீ போன? வாழ்க்கை மாறல. அப்போ என்னத்துக்கு போன நீ? பிரயோஜனம் இல்லை. இப்போ என்ன கிழவன் என்று சொல்லி எனக்கு பின்னுக்கு இருக்கிற ரூம் ஒன்று தந்துக்கிறாங்க பாஸ்டர். இது சொன்ன தானே போகாதண்டு நிலை இல்லை. நீ இருக்கிற அந்த சின்ன தொழிலே செய்து கொண்டு இருந்திருந்தா இன்றைக்கு இத்தனை வருஷங்களுக்குள்ள உண்ட தொழில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகி இருக்குமே. ஆனால் நீ நிற்கல. அவன்ட கதையை கேட்டா இவன்ட கதையை கேட்டா உனக்கு நடக்காத அவங்களுக்கு நடந்ததை உண்ட கதையாக நீ மாற்றிக்கொண்டு விட்டுட்டு ஓடி போனா இன்றைக்கு என்ன? பேக் டு ஜீரோ. என்ன பிரயோஜனம்? சரி, முதலாவது இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், ஆகையால் 11வது வசனத்துல நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. முதலாவது நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புவது இதுதான். சும்மா நிற்கல, எதிர்த்து கொண்டு நிற்கணும். எதிர்த்து கொண்டு நிற்கணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த எதிர்க்கிறது இல்லை, எதிர்த்து கொண்டு நிற்கிறது இல்லைன்னா மனுஷனை எதிர்ப்பாங்க. சில நேரம் ஆவிகளை எதிர்க்கிறது இல்லை, அதை பற்றியே நாலேஜ் இல்லை. வேலை செய்கிற இடத்துல கீழே இருக்கிறவங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்பாங்க. ஆனால் ஆவியில தோற்று போனவர்களாய் நிற்கிறார்களே. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது இதுதான். நீ இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நீ என்னதான் செய்யறதுக்கு நீ முற்படு. மனுஷன் எதிர்க்கிறானோ இல்லையோ, சாத்தான் உனக்கு முன்னால உன்னை எதிர்த்து நிற்கிறான். இந்த அறிவு நம்ம இடத்துல இருக்கா? உங்க எத்தனை பேட்ட இருக்கு? சிலர் என்ன சொல்றீங்க? இந்த அறிவு இல்லாதவர்கள் என்ன சொல்றீங்க? இந்த பாசரப்ப எல்லாம் எடுத்ததுக்கு எல்லாம் பிசாசு பிசாசு பிசாசு. ஆமா, இந்த உலகத்திலே நான் வாழும் வரைக்கும் நீ என் பக்கம் திருப்பினாலும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியது பிசாசு. ஏனென்றால் இந்த உலகம் பிசாசின் கையில் இருக்கு. ஆண்டவர் என்ன எடுக்கல. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இந்த பிசாசுக்கு இந்த உலகத்தை வித்தான், இந்த கனியை புசிக்கிறதுக்கு. அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் பிசாசுன்ற கையில் தான் இருக்கு. அதான் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறான், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இப்பிரபஞ்சம் என்றால் இந்த உலகம். நீ இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு ஒளிந்து போய் சேர்ந்து இருந்தாலும் ஒளிந்து இருந்தாலும் அங்கே சாத்தான் உன்னை கண்டுபிடிப்பான். அவனை விட்டு நீ எங்கேயுமே ஓட முடியாது. அவனுக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் இருக்கு உன்னுடைய வாழ்க்கையை குறித்து. உன்னுடைய வாழ்க்கையை திருட, வாழ்க்கையை கொல்ல, வாழ்க்கையை அழித்து போட்டு நாசமாக்க. அதுதான் அவனுடைய ஒரே ஒரு திட்டம். அவனுக்கு வேற திட்டம் கிடையாது. அதுதான் ஒரே ஒரு திட்டம். இப்ப நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா பிசாசா அது என்ன ஒன்றும் செய்யாது.
ஒன்றும் செய்யலைன்னு அவன் செய்து முடிச்சிட்டான். நீங்கள் அவன்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதாலே வரேன்னு அவன் செய்யணும். நீங்கள் அவன் சொல்கிறத படித்தான் வாழ்கிறீங்க. அவன்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இனி என்ன இருக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு? உங்களுக்கு நோசே சொல்லவே இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோட நான் பேசுகிறேன். நீ ஆண்டவரை உத்தமத்தோட பின்பற்றி அவருடைய வார்த்தையிலும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதியாக நின்று ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பித்துக் கொண்டு தேவனுடைய உதவியோடு தேவனுடைய பலத்தோடு நீ முன்னேறும் போது, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், நான் சொல்கிறத கேளுங்க, பிசாசு அதை கெடுக்க அவன் வருகிறான். ஆகவே நாம் எதிர்த்து நிற்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எதிர்த்து நில். நான் சொல்றேன், நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்களா, முதல் ஒரு கிழமை இருந்து உபவாசம் பண்ணி ஜெபிங்க அந்த பிஸ்னஸுக்காக. ஏனண்டா உங்க பிஸ்னஸை கெடுக்க பிசாசு அவனுடைய சேனையோட வாரான். உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துட்டா அந்த ப்ரமோஷன்ல கொண்டு வந்து உங்களை அப்படியே தரமட்டமாக்குறதுக்கு அவன் வாரான். ஒரு கிழமை உபவாசம் பண்ணி ஜெபி, எதிர்த்து நில், எதிர்த்து போராடி. இல்ல நீ நஷ்டப்பட்டு போவாய். வந்த உயர்வு காண்ல கொட்டப்படும். ஆமா. ஆகவே பிசாசு என்ன செய்வான்டா, நீங்க ஆண்டவருக்குள்ள என்ன தீர்மானங்கள் எடுத்தாலும் சரியா, நீங்க ஆண்டவருக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறீங்க, நீங்க ஆராதனைக்கு வாரீங்க, செபிக்கிறீங்க, கர்த்தர் பேசுறார், ஆவியானவருக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்க. அப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க, நான் இண்டையில இருந்து பியரோ சாராயமோ ஏதோ இந்த வாயில நான் வைக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணிட்டு நல்ல தீர்மானத்தோட நீங்க போறீங்க. பின்னேரம் ஆற நேரம் கனே நாட்களுக்கு பிறகு வெளிநாட்டிலேருந்து வந்த உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு முன்னுக்கு இருந்துட்டு பிபி படிக்கிறார். மச்சான் வா போம். எங்கே வாவேன் போவோம், எத்தனை நாளுக்கு பிறகு உன்னை காண்றேன். போம். நேராக அங்கே போனேன், இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருக்கு, பாட்டி இரவைக்கு சாப்பிட்டுட்டு நீ போகலாம் வீட்டை. என்ன மேசைக்கு வருது? போத்தல். பார்த்தீங்களா பிசாசு எப்படி கொண்டு வரான்னு? ஏன் அந்த போத்தல் அண்டைக்கு வரணும்? என்ன, நீ இந்த காலையில் தான் கர்த்தருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தா, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பழிப்பிடத்தில் வந்து என்னை பலப்படுத்தும் வந்தாய். அப்பவே ஆவியானவர் சொல்றா, நீ போகாத, அவனோட போகாத. கேட்கல நீங்க, இது பிசாசு அனுப்புற ஏஜென்ட். நீங்க ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு திருமணம் பேசி வருது, ஆனால் ஒரு அந்நிய நுகம். ஆகவே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு எத்தனை வயசு போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் என்றுட்டு நிற்கிறீங்க. சரி, அதுதான் போச்சா? இந்த அடுத்த பிசாசு அனுப்புகிறான், கனடாலேருந்து ஒன்று அனுப்புவான், அமெரிக்காலேருந்து அனுப்புவான், யூகேலேருந்து ஒரு ப்ரொப்போசல் அனுப்புவான். இப்போ எப்படி காட்டுறான்? இவ்வளவு நாள் யூகேலேருந்து வராத ப்ரொப்போசல், இவ்வளவு நாள் அமெரிக்காலேருந்து வராத ப்ரொப்போசல் ஏன் இன்றைக்கு வரணும்? இன்றைக்கு தான் நீ வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தா, ஆண்டவரே வாழ்ந்தாலும் உம்மோட தான், செத்தாலும் உம்மோட தான், நீ ஆண்டவரே உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன். இந்த முன்னுக்கு வந்து வீசாவோட நிற்கிது, என்ன செய்வீங்க? பார்த்தீங்களா? இப்போ எல்லாரும் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? ஏசுனா உனக்கு மூளை இருக்கா? இது ஆண்டவர் தானே இன்றைக்கு தந்தார். இன்றைக்கு சர்ச்சில் இப்போ எல்லாத்தையும் மாற்றிடுவான். இன்றைக்கு சர்ச்சில் என்ன பேசுகிறாங்க பார்த்தியா? கனடாலேருந்து வீசா வரும்னு சொன்னாங்கல்ல. நான் பேசுறது எதிர்மறையா? அதை அப்படியே மற்ற மாதிரி மாற்றிடுறது. பாஸ்டர் சொன்னார இன்றைக்கு யூகேலேருந்து ப்ரொபோசல் வரும்ண்டு, இன்றைக்கு வரும் சில நேரம். நான் சொல்றேன், இது ஆண்டவரால் வந்ததல்ல. நீ கர்த்தருக்குள்ள எடுத்த தீர்மானத்தில் நிற்காதபடி,
அந்த நிலையில இருந்து உன் நிலப்பாட்டை மாற்றும்படி, தேவனுடைய அழைப்பிலே இருந்து உன்னை தூர கொண்டு போகும்படி இத்தனை காலங்கள் வராததை கர்த்தர் வாய் கையடியில கொண்டு வைப்பார். அடுத்தது பவுலப்போஸ்தலன் சொல்றது என்னன்னா, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள். அக்கினி ஆஸ்திரங்கள். நீங்க நல்ல தீர்மானம் எடுத்து ஒழுங்கா நிற்கிறீங்க. இப்ப பிசாசுக்கு வேண்டும் உங்களோட நிலப்பாட்டிலிருந்து உங்களை கெடுக்கிறது, உங்களுடைய உறுதியை இல்லாமல் ஆக்குறது, உங்களை பிசகி போக பண்றதா அவனுக்கு ஒரே ஒரு திட்டம். ஆகவே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? வார்த்தைகளை அனுப்புவான். அக்கினி ஆஸ்திரங்கள் என்று சொன்னால் வார்த்தைகள். எஸ்எம்எஸ் மூலமா, வாட்ஸ்அப் வைபர் மூலமா, இமெயில் மூலமா, இல்லை என்றால் ஒருவர் கால் மூலமா, இல்லை என்றால் நேரடியாகவே வந்து அவர்கள் உங்களுக்கு அவங்க பேசுறது உலக பிரகாரமா நல்லதா இருக்கும். ஆனா ஆவிக்குரிய பிரகாரம் தேவனுக்குள்ள நீங்க எடுத்த திட்டம் தீர்மானங்களுக்கு எதிரானதா இருக்கும். நீங்க தேவ சமூகத்தில் இருந்து நல்ல சந்தோஷமா இருக்கும்போது அந்த வருது ஒரு வார்த்தை, சமாதானமே போயிட்டு, மனதில் பெரிய குழப்பமாயிட்டு. விளங்கிட்டா? வார்த்தை. பிசாசு ஏவாளை, தேவன் படைத்த முதலாவது மனுஷியை எப்படி வஞ்சித்தான்? வார்த்தையினால. வார்த்தையினால. ஆகவேதான் வார்த்தை. நாங்க என்ன யார கதையை கேட்கிறோம், என்ன கதை நாம கேட்கணும், எது நாம கேட்க கூடாது. ஆவியானவர் சொல்லுவார், நீ இந்த கதையை கேட்டுட்டு இருந்தா உன் லைஃப் ஓவர், திரும்ப திரும்ப சொல்லுவார். ஆனால் அதை மீறி நாம் போகிற நேரம் பிசாசின் ஏஜென்ட்டுகளாக வந்து அவர்களும் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள். நான் திரும்ப சொல்கிறேன், சபைக்குள்ளே இருக்கிறவங்களையும் பிசாசு எடுத்து பயன்படுத்துவான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம், இங்கே ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார், ஒரு செய்தியை கொடுக்கிறார். இந்த வார்த்தைக்கு எதிராக சபைக்குள்ளே இருக்கிற இன்னொருவன் உங்களோட பேசுவான். ஆமாம், அப்படி ஒரு பல காலங்களுக்கு முன்னே நடந்திருக்கு. பிசாசு உன்னை பயன்படுத்த நீ இடம் கொடுக்கக்கூடாது. சபைக்குள்ளே இருக்கிறவங்களை வச்சும் பிசாசு பேசும். அதான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவாமி சொன்னா, இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு நீ இடர்களாக இருந்தால் கர்த்தர் உன்னை கெடுப்பார். இந்த கல்லிலே மோதுகிறவன் நொறுங்கி போவான். அப்ப பிசாசம் விசுவாசிகளையும் பயன்படுத்துவான், உறவுகளையும் பயன்படுத்துவான், அந்நியர்களையும் பயன்படுத்துவான். எப்படி தெரியுமா? வார்த்தையினால. ஆகவே தான் நாம் என்னத்தை கேட்கின்றோம், எவர் பேசுகிறதை கேட்கின்றோம், எதை கேட்கிறோம் என்பதில் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து போகிற நேரம் அந்த வருவான் வார்த்தையினால். அக்கினி ஆஸ்திரங்கள். நீ எடுத்த தீர்மானத்தை அழிக்க பிடிக்க. அதனால தான் யாக்கோபு 4:7 சொன்னான், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் உறுதியில் கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது பிசாசு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நல்லா கேளு. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் 3 காரியங்களை பேசுறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள் 1, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் 2, 3, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 3 காரியம். எல்லாருக்கும் விருப்பம் என்ன? பிசாசு என்னை விட்டு ஓடி போகணும், குடும்பத்தை விட்டு ஓடி போகணும். அவன் ஓடி போவான். 2 நிபந்தனை இருக்கு. முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா? முதலாவது நிபந்தனை, நீ முதலாவது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். நான் கீழ்ப்படியாம எனக்கு எதிராக வருகிற பிசாசை எதிர்த்து என்னால நிற்க முடியாது.
இரண்டாவது, எதிர்த்து நில்லுங்கள். யார? பிசாச. மனுஷன் அல்ல, பிசாச. பிசாச ஒரு ஆவி. அவர் மனிதனை பயன்படுத்தலாம், ஆனா அந்த மனிதனை பார்க்க வேணாம். அந்த மனிதனுக்கு பின்னால இருக்கிற அந்த மனிதனை செயல்படுத்துகிற ஆவியை பாருங்க. யாரா இருக்கட்டும், அந்த ஆவிக்கு எதிராக எது போராடணும், யுத்தம் பண்ணணும். இங்க சொல்ல எதிர்த்து நில், எதிர்த்து நில். நீ ஓட இயலாது. இன்னைக்கு சபையில் இருக்கிற அநேக விசுவாசிகள் பேண்டா ஓடி போறது. ஐயா, அந்நிய ஓடுவான் ஐயா, ஆனா நீ ஓட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. பிசாசு உன்னை கண்டு ஓடி போக வேண்டும். விசுவாசிச்சா கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாராம், இந்த வீட்டில் பேட நடமாட்டம் இருக்கு, அதால தான் உங்களுக்கு அடிக்கடி வியாதி, அதுதால தான் உங்களுக்கு அடிக்கடி இந்த இழப்பு நஷ்டமெல்லாம் வருது. இந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது சரியான ஆலோசனையா? தேவனுடைய பிள்ளை பிசாசின் தொல்லையை பார்த்துட்டு அந்த பிசாசுக்கு பயந்து ஓடி போறதா, இல்ல தேவனுடைய பிள்ளை அந்த வீட்டுக்கு வந்ததை கண்டு அந்த பேய் ஓடி போகணுமா? சொல்லுங்க. பாத்தீங்களா பாஸ்டர்ஸ் மேட்ச் சொல்ற கதையை கேட்டீங்களா? இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு நிலவரம். இல்லை இல்லை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது ஏனண்டா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய பிசாசா இருக்கட்டும், எல்லா பிசாசிகளை பார்க்கிலும் நீங்கள் உயர்வான இடத்துல இருக்கிறீங்க. நல்ல கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவன். அப்புறம் என்னையா ஓடுறீங்க நீங்க? அப்புறம் என்னையா அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீடு வேண்ட போறீங்க நீங்க? ஏன் ஐயா ஒரு கட்டிடத்தை விட்டு இன்னொரு கட்டிடத்துக்கு நீங்க மாற போறீங்க? ஏன் நீங்க ஓடி போறீங்க? ஓடி போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய வல்லமை உன்னோட வருகிறது. நீ போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் உண்மையில உன்னோடு கூட வருகிறது. எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அந்த இடத்துல இருளால் நிற்கவே முடியாது. ஆனா யார் தெரியுமா ஓடி போற விசுவாசி? யார் தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தெரியாதவர்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதுதான் ரகசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திரு. ரெண்டாவது என்ன? முதலாவது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை வேணும். ரெண்டாவது எதிர்த்து நிற்கிற யுத்தம் பண்ற ஆவி வேணும். அப்பொழுது தண்டபாட்டில் பிசாசு ஓடி போவான். ஆகவே நாம் ஆண்டவருக்குள்ள எடுத்த நிலைப்பாட்டில் அசையக்கூடாது. ஒரு இதை உங்களுக்கு காட்டுறதுக்கு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஒரு சகோதரி 1950ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. அவட பேர் வந்து ஃப்ளாரன்ஸ் சாட்விக். அவர் ஒரு மிகவும் உலக பெயர் பெற்ற ஒரு ஸ்விம்மர், நீச்சல் வீராங்கனை. அவ தான் முதலாவது யூகேல இருந்து அவ பிரான்ஸுக்கு, மிகவும் குளிரான தண்ணி அது, முதலாவது ஒரு ஹிஸ்டரி நீந்தி அங்காள பக்கம் போயிட்டு வந்தாள். வேர்ல்ட் ரெக்கார்ட் அது. அதன் பின்பதாக அவ ஒரு நாள் தீர்மானிக்கிறா இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்டு உடைக்கிறதுக்கு. கட்டலீனா என்று சொல்லப்பட்ட ஒரு தீவில், அமெரிக்காவில் இருந்து புளோரிடா என்கின்றதான மாநிலத்துக்கு தண்ணீரில் நீந்தி போய் ரெக்கார்ட் உடைக்கிறதுக்கு அவர் முயற்சித்தார். 26 கிலோமீட்டர் மைல்கள் நீந்தி போக வேணும். ஸோ ஆகவே எல்லாரும் அவைக்கு பின்னால் இருந்தாங்க, எல்லாரும் அவையை வாழ்த்தினாங்க. ஸோ ஆகவே இவன் நீச்சலை நல்ல சுறுசுறுப்பாக சந்தோஷமாக ஆரம்பித்து போனா.
அவைக்கு பக்கத்தில் வளமையாக தெரிந்தானே ஒரு ஆள் நீச்சல் ஆடினா பக்கத்தில் போட்டில் ஆக்கள் போய்கொண்டிருப்பாங்க உதவிக்கு ஏது நடந்தாலும் உண்டு. இப்போ ஒரு போட்டில் அவங்களோட அம்மா இருந்தா, அவங்களுடைய அப்பா இருந்தார், அவருடைய நண்பர்கள் மற்ற போட்டில் இருந்தாங்க, இவையை ட்ரெயின் பண்ணுற கோச் இன்னொரு போட்டில் இருந்தார். எல்லாரும் கையை தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டே போனாங்க. நன்றாக உற்சாகமா தைரியமா அவ போய்கொண்டு நீச்சல் ஆடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிற நேரத்தில் சில மணத்தியாலங்களுக்கு பிறகு அவையால் முன்னுக்கு பார்க்க முடியல. எல்லாமே பனி முகில் மூடிக்கொண்டது. அவைக்கு இடதுபுறமோ வலதுபுறமோ முன்னுக்கோ பின்னுக்கோ 10 அடிக்கு அங்கால தெரியவில்லை. நுவரெலியாக்கு போகிற நேரம் உங்களுக்கு அது அந்த அனுபவம் வரும். ஆகவே தெரியாதபடியினால இருந்தாலும் அவர்களுடைய உற்சாகத்தினாலே இவள் நீந்தி கொண்டே போகிறாள். ஆனால் எங்க போறாள் என்று தெரியாது. இப்படியே நீந்தி போய் 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 கடைசியில் அவட மனசுல, நல்ல கேளுங்க, அவருடைய மனசுல ஒரு சத்தம், ஒரு எண்ணம் தோன்றுது. நான் சும்மா ரவுண்ட் சர்க்கிளில் நீந்தி கொண்டு இருக்கிறேன் போல இருக்கு. நான் இந்த இலக்கை நான் விட்டுட்டேன் போல இருக்கேன். நான் எங்கே நீந்துறேன்னு தெரியுது இல்லை, எல்லாம் வெள்ள பெண் படலமாக இருக்கு. அப்படி அவள் நினைக்க நினைக்க அவள் தனக்குள்ள நினைக்கிறாள். பக்கத்தில் இருந்தவங்க உற்சாகப்படுத்துறாங்க, ஆனால் அது அவளோட காதில் இப்போ ஏறல. இதை அவள் நினைக்க நினைக்க முன்னே இருந்த உற்சாகத்தின் வேகம் குறையுது. சரீரத்தில் களைப்பு உண்டாகுது. கடைசியாக முயற்சி செய்து ஒரு தீர்மானத்துக்கு வந்து சொன்னால், இதுக்கு மேலே என்னால் நீந்த முடியும். அவளால் நீந்த முடியும், அவளால் நீந்த முடியும். ஆனால் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், நான் இனி நீந்த மாட்டேன், என்னாலே முடியாது, நான் ஒரே இடத்துல தான் சுற்றி சுற்றி கொண்டு இருக்கிறேன், இலக்கு எனக்கு தெரியுதில்லை என்று சொல்லி அவர் தீர்மானித்து அவர் சொன்னால், என்னுடைய நீச்சல் ஓட்டத்தை நான் இதில் நிறுத்துகிறேன், என்னை படகுல ஏற்றுங்க, கலிஃபோர்னியாவில் போய் இறக்குங்க. சரி என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அவள் கேட்குற மாதிரி இல்லை. சரி என்று நீ படகுல ஏற்றி, படகுல போனவங்களுக்கு முன்னுக்கு தெரியுதில்லை, அவர்கள் கலிஃபோர்னியா கரையை தட்டினார்கள். அப்போதான் அவங்களுக்கு விளங்கிச்சு, இவைக்கும் விளங்கிச்சு. அவள் 25.5 மைல்கள் அவள் நீந்தி வந்து விட்டாள். அவள் இன்னும் கரை கட்டுறதுக்கு நீந்த வேண்டியது ஆகவே 1/2 மைல் தான் இருந்தது. ஆனால் அவளுக்குள்ளே உண்டான அந்த எண்ணம், இதுக்கு மேல என்னால நீந்த முடியாது, அவளால் முடியாது என்று எண்ணினாள். அவள் எதையும் தன்னாலே சாதிக்க முடியாது என்கின்ற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது. அவள் விட்டு விட்டாள். பிரியமானவர்களே, அவளாலே அதை சாதனையை உண்டு பண்ண முடியாமல் போயிற்று. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான். நீங்கள் ஆரம்பிக்கும் போது உற்சாகமாக ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் வருஷம் ஆரம்பிக்கிற நேரத்தில் பல தீர்மானங்கள் எடுக்கிறீங்க. நான் வேதம் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன், இந்த வருஷத்தில் இருந்து நான் வேதத்தை நான் வாசிப்பேன், இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்ச நேரம் என்றாலும் நான் ஜெபிப்பேன், இந்த வருஷத்துலேருந்து ஒரு சின்ன ஊழியம் என்றாலும் நான் செய்வேன். அப்படி பல நல்ல தீர்மானங்களை நீங்கள் எடுக்கிறீங்க. பணத்தை சிக்கனமாக நான் பயன்படுத்தி கொள்ளுவேன், தசம பாகம் நான் கொடுப்பேன், இப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்சம் காலம் ஆனதுக்கு பிறகு பைபிள் வாசிக்கிறதுல என்னத்தை கண்டேன், காலையில் ஜெபிக்கிறதுல என்னத்தை கண்டேன், இந்த ஊழியம் செய்கிறதுல என்னத்தை கண்டேன், படிக்கிறதுல என்னத்தை கண்டேன், அப்படி ஒரு எண்ணம் மனசில் தோண்ட. இன்றைக்கு மட்டும் நான் விட்டுட்டு நாளைக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி மெதுவாக அது விடப்படுகிறது.
இலக்கு தெரியல. காரிருள் வாழ்க்கையை மூடிக்கொள்ளுகிறது. போகிற இலக்கை விட்டு விடுகிறோம். இடையில முக்காவாசி இவ்வளவு காலம் பாடுபட்டுட்டீங்க, இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டுட்டீங்க, இந்த கடைசி நிமிஷத்துல விட்டுட்டீங்க. பிறகுதான் யோசிப்போம், ஐயோ அநியாயம், விட்டுட்டனே. அது போயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? எண்ணங்களும் மனுஷருடைய கருத்துக்களும் எதிர்ப்புகளும் சரீர வாழ்க்கை களைப்பும் எங்களுடைய உறுதி நிலைப்பாட்டில் எங்களை சற்றே நிலைக்குலைய விட்டுட்டு நாங்கள் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம். இந்த சபை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்குன்னா, இந்த நிலையில் இன்றைக்கு இருக்கணுன்றதுக்குன்னா நான் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. எத்தனை பிரச்சனை நமக்கு வந்திருக்கு, எவ்வளோ போராட்டம் வந்திருக்கு. என்னோட இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் எவ்வளவு வேதனை, எவ்வளவு எதிர்ப்பு. எப்படியெல்லாம் சபைக்குள்ள இருந்தவங்க பேசினாங்க, கூட இருந்தவங்க பேசினாங்க. சில நேரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போகலாம் என்று நினைத்தது உண்டு. எத்தனை வேதனை, எத்தனை பிரச்சனை, எத்தனை சபை உடைவுகள், எத்தனை என்னென்னலாம் பேசினாங்க. ஆனா இந்த கதைகளை கேட்டு, இந்த எதிர்ப்புகளை பார்த்து, வந்த அவமானங்கள் நிந்தைகளை பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம் என்று நினைத்திருந்தாள். இன்றைக்கு இந்த சபை இந்த நிலைக்கு வந்திருக்குமா? அதுதான். நான் ஒரு நாளும் தேவனுக்காக ஆரம்பித்த காரியங்களை ஒரு நாள் நாம் விட்டுவிடக்கூடாது. உங்களில் ஒரு சிலர் நீங்க ஆண்டவரில் நல்ல விசுவாசத்தோட வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தா நம்பினீங்க, கொஞ்ச காலம் நன்றாக ஓடினீங்க. ஆனால் காரியங்கள் தாமதிக்கிறத கண்டோன்னே மெதுமெதுவாக மனதிலே ஒரு சலிப்பு, மனதில் ஒரு விதமான எண்ணங்கள், மனுஷர் பேசின வார்த்தைகள் உங்களை நிலைக்குலைய வச்சு இடையில நின்றுட்டீங்க. வேதத்தில் ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உன்னை கொண்டு நான் எனக்கென்று இந்த பூமியில ஒரு ஜாதியை நான் உண்டாக்க போறேன்டா. வானத்தை பாரு, நட்சத்திரங்கள், அந்த மாதிரி அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். நிலத்தில் பாரு, மண் ஏழுமண்டா எண்ணிப்பாரு, எண்ண முடியாதல்ல, அந்த மாதிரி நான் அவர்களை பழுகி பெருக பண்ணுவேன். ஆனால் 1ஆம் வருஷம், 2ஆம் வருஷம், 3ஆம் வருஷம், 5ஆம் வருஷம், 10ஆம் வருஷம், 15ஆம் வருஷம், 20ஆம் வருஷம் ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆண்டவர் சொல்லி 15ஆவது வருஷம் ஆற நேரம் சாரால் ஒரு ஐடியா கொடுத்தாள், நீ ஆகாரோட இருந்த ஒரு பிள்ளையை நாங்க பெற்றெடுப்போம், அந்த மாதிரி போவோமே. ஆண்டவர் சொன்னார் இல்லை. அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய வீட்டில் சொல்லப்பட்ட ஒரு வாலிபன் இருந்தான். பிள்ளை போல அவன் வளர்த்தான், பிள்ளை போல அவன் நடந்து கொண்டான். ஆனா அவன்கிட்ட பிள்ளை இல்லை. இவன் போய் ஆபிரகாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரை நீங்க சொன்னீங்களே எனக்கு ஒரு குழந்தை தருவீங்கன்னு, இதை வச்சு ஒரு சந்ததியை உருவாக்குவீங்கன்னு சொன்னீங்களே, சரி எனக்கு சின்னல இருந்து எனக்கு பிள்ளை போல, சரி நீங்க ஆகார இஸ்மவேல் வேணான்னு விட்டுட்டீங்க, இந்த பிள்ளைய நான் ஏற்றுக்கொள்றேனே, அவனை வச்சு சந்ததியை வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க. ஆண்ட சொன்னா நோ நோ, எலியேசரை வச்சு நான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற இயலாது. நோ நோ, நான் உனக்கு ஈசாக்க தரணும். 24 வருஷம் ஆயிற்று, இனி எங்க நடக்க போகுது? அதுக்கு பிறகு அவன் எந்த ஒரு மாற்று தீர்மானங்கள் எடுக்கல, உறுதியாய் இருந்தான். 24வது வருஷத்துல ஆண்டவர் வந்தார். அவர் சொன்னார், அடுத்த வருஷம் நான் சொன்னபடி நீ குழந்தை பெற்று. 25 வருஷங்கள் ஆபிரகாம் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற அசையாதவனாய் உறுதியாக நின்றான். தாவீதுக்கு 17 வயசு. அவனை பெற்றெடுத்த தாய் அவனுடைய சொந்த தகப்பன் செய்த
சூழ்ச்சியான காரியம் கண்டுபிடிக்கப்பட்டதினால கற்பவதி அவனா அந்த சூழ்ச்சி நிமித்தம் கற்பவதியான தாவீது சொந்த தாய்க்கு அவனுடைய அப்பா அவனை புறக்கணித்தார். பிள்ளை பிறந்த உடனே அப்பா சொன்னார், இந்த பிள்ளை வீட்டை வரவே கூடாது, வேண்ட பிள்ளை இல்லை, அப்பா எந்த பிள்ளை இல்லைன்னு அம்மா எந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லித்தான் ஆகணும். அவனுடைய அப்பா அவனுடைய கிராமத்திலே அவன் தான் தலைவன். ஸோ அவன் தன் சொந்த பிள்ளைய பார்த்து எந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னா சமுதாயமே கிராமமே இது ஆபிரகாமின் ஈசாயின் பிள்ளை அல்ல, இவன் ஒரு அனாதை என்று சொன்னான். ஆண்டவரே, என் தாயின் கற்பத்திலே இருந்து நான் பிறந்தது போது நம்முடைய கரத்திலே விழுந்தேன் என்று சொன்னது அதுதான். என் அம்மா ஏற்றுக்கொள்ளல, என் அப்பா ஏற்றுக்கொள்ளல, என் வீட்டில் இருக்கிற என் சகோதரர்களை என்ன ஏற்றுக்கொள்ளல, உறவுகள் எவரும் என்ன ஏற்றுக்கொள்ளல, சமுதாயம் என்ன ஏற்றுக்கொள்ளல. ஆகவே இந்த தாவீது அவங்களோட அப்பதான் எஜமானன், ஐஸ்வர்யமான், அவன் ஒரு சீமான். சீமான் என்றால் ஒரு ராஜாவாக இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவன். இவனை கொண்டு போய் தாவீதினுடைய தகப்பன் தன் வேலையாட்கள் இடத்துல ஒரு ஆட்டை கொடுத்து வளர்த்துத்தான் உண்ட பிள்ளையா வளருன்னு சொல்லல, அடிமை வேலைக்காரனுக்கு கீழே இருக்கிற ஒரு அடிமைத்தை போய் கொடுக்குறான், உண்ட பிள்ளையா வளர்த்துக்கோ. எஜமானன் சாப்பிட்டு மிச்சத்தை தான் வேலைக்காரங்க சாப்பிடுவாங்க, வேலைக்காரங்க சாப்பிட்டு மிச்சத்தை தான் அடிமை சாப்பிடுவான். யோசிச்சு பாருங்க, எஜமாண்ட வளவு பக்கமே அடிமைகள் வர முடியாது. ஆகவே இவன் வளர்ந்து வரும்போது இவன் இந்த கண்ணுக்கு முன்னாலே நிற்க கூடாது. ஆடுகளை கொடுத்து அனுப்பிட்டான், அனுப்பு வனாந்தரத்துக்கு போய் கண்ணுக்கு முன்னால நிற்க கூடாது. அந்த காலங்களில் ஆடு மேய்க்கிறவர்கள் ஆடுகளை எடுத்துக்கொண்டு போனால் சுமார் 9 மாதங்கள் வீட்டு பக்கம் வரமாட்டாங்க, அப்படியே காட்டில் தான் வாழ்க்கை. தாவீதினுடைய சிறு பிராயத்தில் இருந்து தன் தாய் தகப்பனாலே சமுதாயத்தாலே ஒதுக்கப்பட்டவனாய் வெறுக்கப்பட்டவனாய் தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, 17 வயசு, கர்த்தர் சாமுவேலை அனுப்பினார். நான் உனக்கு காற்றால் ராஜாவாக அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்ல தாவீதை கடைசியாக கூட்டிட்டு வராங்க. அதையும் மறந்துட்டான். ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும், ஈசாயின் மல்ல பிள்ளைகளையும் அவர் தாண்டி வேற யாரும் இல்லையான்னு கேட்க பண்ணினார். ஒருவன் மாத்திரம் இருக்கிறான், அவனை கொண்டு வா. அவன் கொண்டு வரும் வரைக்கும் சாமுவேல் இருந்தான். 17 வயசுல, அதான் அந்த 23ஆம் சங்கீதம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக அவனுடைய சொந்த தாய், தன்னுடைய சொந்த தகப்பன், தன்னுடைய சொந்த உறவுகள் எல்லாமே அவனுக்கு சத்துருவாகத்தான் இருந்தார்கள். காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறதே, அது தீர்க்க தரிசனம் தான், இயேசுவை குறித்து அவனுடைய வாழ்க்கையில நிஜமா நடந்தது. இந்த காடியை குடிச்சா வயிறு பிச்சு கொண்டு நோவுமாம். பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனையாக சமுதாயம் அவனுக்கு அந்த காடியை கொடுத்தது. ஒரு வகையான மூலிகையை, ரோட்டில் வளர்ற மூலிகையை அரைச்சி போட்டு அந்த சாரை எடுத்து பருக்கினான், பலாத்காரமாய் பருக்கினார்கள். வேதனை. அவனுக்கு வியாதி வந்த அவனை பராமரிக்க யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவன் கண்கள் அவன் மேலே பதிந்தது. 17 வயசுல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்றதை கேளுங்க, காரணமே இல்லாமல் அவனுடைய மாமா சவுல் ராஜா அவன் ராணுவத்தோட இன்னொரு 13 வருஷங்கள் அவனை பின்தொடர்ந்தான். 30 வயசு வரைக்கும். 17 வயசுல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் 30 வயதுல தான் ராஜாவானான். காத்திருந்தான். அவனுடைய உறுதிப்பாட்டிலே, நிலைப்பாட்டிலே அசையாதிருந்தான். கர்த்தர் உனக்கு சொன்னதை அவர் செய்வார், ஆனால் அசையாதிருக்கப்பார். அதுதான் இன்றைக்கு செய்தி. அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் அவனை அழைத்த போது அவனுடைய வாழ்க்கை லேசாக இருக்கல. அவன் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து அவனுக்கு பெரிய போராட்டங்கள். என்ன சொன்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வசனம் வரையில
அவன் பட்ட பாடுகள். இவன் தான் எபேசியருக்கு எழுதுறான், நிக்கணும். எத்தனை உபத்திரவம் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை வெறுத்தாலும், எத்தனை விதமான இழப்பு நஷ்டங்களுக்கூடாக போனாலும், தேவன் உன்னை அழைத்த அழைப்புக்கு உறுதியாக இரு, அசையாத. சொன்னான் 2 கொரிந்தியர் 11:23 இருந்து, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிக்கப்பட்டவன், அதிகமாக சிறையிலே காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். மரண அவதி. எத்தனையோ தரம் அவன் கல்லால் எறிந்து. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், பவுல் பல தடவை, ஒரு தடவை இல்லை, பல தடவை அவன் செத்தே போயிட்டான். ஐயா, செத்தே போயிட்டான். அவன் செத்து போனதை ஆண்டவர் திருப்ப உயிர்ப்பித்தார். போகாது, நீ எனக்காக பட்ட உபத்திரவம் போதாது, சவுல் எழுப்பு, ஊழியம் இருக்குயா. அவ்வளவு மரணித்தும் கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார். லீஸ்ரா என்ற ஒரு இடத்துல கல்லால எரிஞ்சு செத்து போயிட்டான், விட்டுட்டு போயிட்டாங்க ஆக்கள். தீமோத்தேயுட அம்மம்மா அந்த நாட்களில் இருந்த விசுவாசிகள் சேர்ந்து, எபேசில் இருந்த விசுவாசிகள் சேர்ந்து அழுறாங்க. செத்த உடம்புக்கு பின் சுத்தி ஜபிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த மகனை உயிரோடு எழுப்பும். எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா? உயிரோடு எழுந்தான், உயிரோடு எழுந்தான். அதான் பவுல் சொன்னா, நான் மாம்சத்தில் இருந்தேனோ ஆவியில இருந்தோனோன்னு எனக்கு தெரியாது. ஆராய்ச்சியாளர் சொல்றான், அவன் செத்தே போனான். அதான் இந்த இடத்துல சொன்னேன், நான் அநேகம் தரம், ஒன்றில்லை அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். இன்றைக்கு சவுதி அரேபியாவில் குற்றம் புரிந்தவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும். 39 தடவை புறம்பால அடிப்பார்கள். அந்த அடி கூட ஒரே தரத்தில் 39 தரம் அடிக்கல, செத்து போயிடுவான் மனுஷன். ஆகவே 5 தடவை அடிப்பாங்க, அதோட அவன் மயங்கி விழுந்துருவான். அவன் புண் ஆறுறதுக்கு 7-8 மாசம் எடுக்கும். அதெல்லாம் ஆறுறது பிறகு மிச்சம் வந்து திருப்பி இன்னொரு 5 கணக்கு வச்சுக்கொண்டே போவான். அந்த அடிதான் இது. அவன் சொன்னா, 39 தடவை அடிக்கிற அந்த அடி நான் 5 தரம் அடி பெற்றிருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். அந்த நேரங்களில் அவன் மரித்து போனது உண்டு. அவனை கொல்லுவதற்காகவே அடித்தார்கள். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிளாறுகளால் அடிக்கப்பட்டேன். மிளாறுன்னா இயேசுவை போயிட்டு அடிச்சாங்களே, அது கைப்பிடி 1.5 ஒரு முழம், இந்த நார் இன்னொரு முழம், அதில் இரும்பு குண்டுகள் இருக்கும், கண்ணாடி துண்டு இருக்கும், எலும்பு துண்டுகள் இருக்கும். ஒவ்வொரு தடவை அடிக்கிற நேரம் அது சதைக்குள்ள பதிஞ்சு இழுக்கிற நேரம் சதையை பிச்சு கொண்டு வரும். இயேசு மாத்திரம் அடிபடல, அப்போஸ்தலனாகிய பவுலும் அடிபட்டார் என்று சொல்லுகிறான். 3 மிளாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்ப சேதம் இருந்தேன். நாங்கள் என்ன சொல்லுவோம்? நான் ஊழியத்துக்கு போகிறேன், அவ்வளோத்துக்கு ஆண்டவர் என்ன பாதுகாக்க முடியாதா? ஒரு நாளும் பவுல் அப்படி கேட்கல, ஒரு நாளும் கேட்கல. இவ்வளவு பாடுகளை பட்டும் அவன் தன்னுடைய உறுதிப்பாட்டில் அசையல்லையா, விசுவாசத்தில் அசைவில். அவன் தேவனை மறுதலிக்கல. நமக்கு ஒரு சின்ன ஒரு தலையடி காய்ச்சல் வந்த உடனே கையில இருக்கிற ஒரு கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்ச உடனே தேவனுடைய கோவிச்சிட்டு எனக்கு ஆண்டவர் வேணாம் யாரு வேணாம் என்று போற கூட்டம் தான் இந்த சபையில் இருக்கிற கூட்டம். நாங்கள் எங்க இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்களேன். நான் சர்ச்சுக்கு போனா என் கையில இருந்த கை சேனை காணல, பிள்ளைட சேனை காணல, பெண்டனை இனி இதுக்காக போயிட்டு இயேசுவை மறுதலிக்கிறதா? வெக்கையில் வாசிங்க நீங்களே. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், எல்லாம் ஊழியத்துக்காக. ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளர்களால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த
மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்கள். 27 அப்ப என் பிரயாசத்தை நான் விடலை, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பல நேரங்களில் ரோமபுரியில் இருக்கிற சிறைச்சாலைக்குள்ள நிர்வாணமாய் அவனை வைத்தார்கள். இரவிலே பனிக்குளிர், கருப்பத்தான் பூச்சி, எலி வந்து உடம்பை கடிக்கும். நிர்வாணமாய் இருந்தான். எதற்காக தெரியுமா? இயேசுவுக்காக, சபைகளை நிறுவ வேண்டும் என்பதற்காக. நீங்க இயேசுவுக்காக படுகிற பிரயாசம் என்ன? ஒன்றுமே படுறதில்லை. கூடுதலான நாட்கள் ஒன்றுமே படுறதில்லை. நீங்க வாழ்றதே உங்களுக்காகத்தான். நீங்க ஆண்டவருக்காக எதுவுமே வாழ்றதில்லை, உங்களுக்காகத்தான் நீங்க வாழ்றீங்க. அப்பையும் ஏதாவது ஒரு தீமை வந்துட்டுண்டா, அது உங்களுடைய கவலை இனத்தால வந்துட்டுண்டா, ஆண்டரை போட்டு திட்டுறீங்களே, அவரை மறுதளிக்கிறீங்களே, வாய்க்கூசாம அவருக்கு விரோதமா பேசுறீங்களே. இவ்வளவு நன்மை செய்தவருக்கு சில நேரம் பழியும் தீர்க்க பார்க்குறீங்க. நீங்க பார்த்தீங்க, எங்கய்யா நாங்கள் நிற்கிறோம்? இந்த வருஷம் முடிய போகுது. அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். பவுலை பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம், சபைகளை ஸ்தாபிக்கிறதின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் எத்தனை பாடுகள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக. நீங்க சபைக்கு வந்து எத்தனையோ வருஷம், ஒரு ஆத்துமா இன்னும் ஆதாயப்படுத்தலை, உங்களுக்கு தெரியாது. ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்த தெரியாது. கொஞ்சம் பேர் தொடக்கத்தில் கொஞ்சம் பேர் ஆதாயப்படுத்துனீங்க, இப்போ அதெல்லாம் மறந்த கதை. ஆமாம், யோசிச்சு பாருங்க. பணத்தை தான் சம்பாதிக்கிறீங்க, ஆதாயப்படுத்துறீங்க, வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. படித்து பட்டத்தை பதவியை ஆதாயப்படுத்துறீங்க, வேற ஒன்றுமே கிடையாது, வேற ஒன்றுமே இல்லை. 28வது வசனம், இவை முதலானவைகளை எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆபிரகாம் நின்றான், அப்போஸ்தலனாகிய பவுல் நின்றான், தாவீது நின்றான். ஜோபுட வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமே, எல்லாம் இழந்தான். அந்த இடத்துல நீங்க உங்களை வச்சு பாருங்களேன், அந்த இடத்துல நீங்க உங்களை வச்சு பாருங்களேன். உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்திருந்தா என்ன செய்திருப்பீங்க? சர்ச்சுக்கு வராமல் போயிருப்பீங்க, பைபிளை தூக்கி எறிஞ்சிருப்பீங்க, ஆண்டரை பற்றி அவதூறு பேசி கொண்டிருந்திருப்பீங்க. சும்மா சொல்ல வேணாம், நான் அப்படி இல்லைன்னு சொல்ல வேணாம், போய் சொல்ல வேணாம். வேலைத்தளத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஆண்டவரை மறுதளிக்கிறீங்க. ஆமாம், நாங்கள் எங்கே இருக்கிறோம்? நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் கொடுத்திருக்கிறார், பட்டம் கொடுத்திருக்கிறார், பதவி கொடுத்திருக்கிறார், நல்லா இருக்கிறீங்க. ரெண்டு ஊதி போட்டால் இன்றைக்கு அடுத்த கிழமை இங்கே இருப்பீங்களா ஆராதனையில்? ஒன்று இல்லாத நேரம், சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, அது ஒன்று இல்லாத நேரம். ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா, உயர்த்திட்டாரா? இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டாரா? யோபு சொன்னா கொடுத்தாரு, எடுத்தார். எடுத்தா தொழில் போயிட்டுண்டா. இன்றைக்கு நீங்க சம்பாதித்ததெல்லாம் இன்றைக்கு அழிஞ்சு போயிட்டேன்னா, இன்றைக்கு ஒரு பொல்லாத வியாதி, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி உங்களோட சரீரத்தில் இன்றைக்கு வந்துட்டுண்டா, வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க இனிமேல் குணமாக்க முடியாது. உங்களோட நிலப்பாடு என்னவா மாறும்? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில்
ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல வருது, ஸ்டாண்ட் தேர்ஃபோர், ஆகையால் நில்லுங்கள். ஆனால் தமிழில் எழுதக்கூடாது. எப்படி வருது? 13ஆம் வசனத்தில் ஆகையால், 16வது வசனத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு 16வது வசனம் கடைசியில் சொல்றான் ஆகையால் நில்லுங்க. ஆகையால் நில்லுங்க. என்னத்துக்கு? நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க. மிகவும் முக்கியம். இடையில விட்டுட்டு போறதில்ல, பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அங்கே தான் நாங்கள் பிளவிடுறோம். ஆண்டவருக்காக நாங்கள் எதையாவது செய்ய தொடங்குகிறோம், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க தீர்மானிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க, ஆனால் முடிவு வரைக்கும் அதிலே நாம் நிலைத்திருப்பதில்லையே. ஒரு சிலர் நீங்கள் ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, சின்ன பிரச்சனை வந்த உடனே வாயிலிருந்து வருகிற முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? ஊழியம் செய்ய மாட்டேன். அடுத்த வாசனம் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வர மாட்டேன். இதுதான் வருது. அவ்வளவு நிலையில்லாத பலவீனமான ஒரு விசுவாசம் தான் இங்க இருக்கு. ஆனா வெளியில போயிட்டு நாங்க சியோன்னு பெருமையா சொல்றது என்ன பிரயோஜனம்? வார்த்தை இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? விசுவாசத்தில் பலனில்லாத ஒரு விசுவாசத்தோட இருந்தா என்ன பிரயோஜனம்? உபவாசிக்க தொடங்குறீங்க, அப்புறம் அது 2 மாசம் 3 மாசத்தோட அந்த கதை முடிஞ்சு. ஒரு சிலர் உபவாச ஜபத்துக்கு வர தீர்மானிச்சிங்க. இந்த வருஷம் முதல் 2 மாசம் 3 மாசம் வந்தீங்க, இப்ப வந்து உங்களை காணோம். இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க இன்றைக்கு நீங்க தேவனுக்குள்ள எடுத்த தீர்மானத்தை நீங்க உறுதியாய் தொடர்ந்து நிற்காமல் போனதினால், அதை தான் சொல்லுகிறேன், தொடர்ந்து. ஆகையால் நிற்க. என்ன ஆகையால்? நீ தொடர்ந்து நிற்கணுமே. நீ எடுத்த முடிவில் தொடர்ந்து உறுதியாய் நிற்க பழகணுமே. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். உசார்ல நான் ஊழியம் செய்வேன், உசார்ல நான் தும்பு தடி எடுத்து கூட்டுவேன், உசார்ல அதை செய்வேன் இதை செய்வேன். இந்த உசார்ல இதை நம்ம தொடங்க இயலாது. அது கொஞ்ச நாள் எல்லாம் முடிஞ்சிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15:58 வசனத்தில், 1 கொரிந்தியர் 15:58 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் அநியாயமாய் போகாதென்று அறிந்து, அதான் சொன்ன, விரதாவாய் என்று அறிந்து, அநியாயமாய் வீணானதாய் இருக்காது என்று அறிந்து, நீங்கள் நல்லா வசிங்க எல்லாம் என்னவாம், நீங்கள் என்னவாம் உறுதிப்பட்டவர்களாயும் இதான் அவன் ரகசியம். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி பெருமையாக பேசுகிறோம். அந்த வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் சபைகளை தாக்கத்தை கொண்டு வருது. காரணம் என்ன தெரியுமா? கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் அவன் கர்த்தருக்குள்ளே ஆரம்பித்ததை இடையில என்ன போராட்டம் வந்தாலும் நிறுத்தல. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும், நீங்க நினைச்ச நேரத்தில் இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்லை, எப்பொழுதும் பெருகிறவர்களாயிருப்பீர்களாக. பார்த்தீங்களா? உறுதியில பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும், தேவனை குறித்த அறிவில பெருகணும், செய்கிற ஊழியங்கள்ல பெருகணும். சங்கீதம் 112:7 என்று சங்கீதம் 112:7, நீதிமான், நல்ல கேளுங்க, நீதிமான்
துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படுகிறது இல்லை. பார்த்தீங்களா? நீதிமான் துர்செய்தியை கேட்கறதுனால பயந்து ஒடுங்கி போறதில்லை. நாம தேவனுக்காக ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா பலரும் பலவிதமா பேசுவாங்க. எங்களை தெரியாதவங்களே பேசுவாங்க, எங்களை ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கெல்லாம் பயந்து ஒடுங்கி போயிட்டீங்க? துர்செய்தி பரப்பப்படும் உனக்கு எதிரா. ரெடியா? அதுக்கெல்லாம் சகிக்கிறதுக்கு ரெடியா? அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ரெடியா? முடியுமா? முடியுமா? உனக்கு எதிரா வீண் பேச்சு, உனக்கு எதிரா மொட்டை கடிதம், உனக்கு எதிரா அது, உனக்கு எதிரா இது, எல்லாமே நடக்கும். உன்னை ஒரு பொய்யன் என்று சொல்லுவார்கள், உன்னை ஒரு கள்ளன் என்று சொல்லுவார்கள். அவன் சொன்ன போல நான் பொய்யனா மாறுறதா? அவனே நான் சொன்ன போல நான் கள்ளனா மாறுறதா? ஏயா யாருக்கு ஐயா பயம்? யாரோ ஒருவன் உன்னை பற்றி ஏதோ ஒன்று சொல்றதுனால நீ அப்படி ஆகிறது இல்லை. நீ அப்படிப்பட்டவனும் இல்லை. வஞ்சகத்தில் சொல்லுவார்கள், பெருமையிலே சொல்லுவார்கள், பொறாமையிலே சொல்லுவார்கள், கோபத்திலே சொல்லுவார்கள், எல்லாம் சொல்லுவார்கள். சொல்றதினால் அப்படி இல்லை. நீதிமான் துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படா. எல்லாம் சொல்லுங்க என்னவா? நீதிமான் துர்செய்தியை கேட்கிறதினால். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான் தீமோத்தேயுக்கு, தம்பி நான் சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறேன் வார்த்தை நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம். நான் திருடி இந்த சிறைச்சாலைக்கு நான் வரல, நான் ஒருவனை கொலை செய்து இந்த சிறைச்சாலைக்கு வரல. நான் இந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறேன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால. ஆனா அநேக ஊழியர்கள், அதுல ஒரு ஆள் தேமா. தேமாவும் பவுலோட சிறைச்சாலையில் இருந்தான். ஒரு காலத்தில் பவுலோட சிறைச்சாலையில் தீமோத்தேயும் இருந்தான். சிறைச்சாலையில் பவுல் இருக்கும்போது டாக்டர் லூக்கா சுவிசேஷத்தை எழுதின லூக்கா இருந்தான். ஏன்னா அவன் தான் அப்போஸ்தலர் நிருபத்தை சொல்ல, பவுல் தான் சொல்ல அதை எழுதினவன் தான் லூக்கா இருந்தான் சிறையில். ஆனாலும் பல விசுவாசிகள், பல ஊழியர்கள் அவர்கள் தங்களை பவுலோட அடையாளம் காட்டாதபடி. ஏனண்டா ஓஹோ பவுலை பற்றி எல்லாருமே பிழையா பேசுறாங்க. பவுல் அது செய்தபடியா சிறையில் இருக்கிறான், பவுல் இதை செய்தபடினால திரும்ப பவுலோட வாழ்க்கையில தேவனுடைய கோபாக்கினே இருக்கு. அதனாலதான் இவன் அடிக்கடி இவ்வளவு வேதனை. அவனோட நமக்கு ஒன்று வேணாப்பா, எனக்கு பவுலுக்கு ஒன்று இல்லை. இந்த காரியம் ஜனங்கள், ஊழியர்கள் பவுல் கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கும் போது அவர்கள் பவுலை விட்டு தங்களை தூரப்படுத்தினார்கள். இப்ப பவுல் கேட்டான் தீமோத்தேயுவை பார்த்து, நான் சிறையில் இருக்கிறது எல்லாருக்கும் அவமானமாண்டா. தீமோத்தேயுவே, என் ஆவிக்குரிய மகனே, உனக்கும் என்ன குறித்து வெக்கம் இருக்கா? எனக்கு நீ வேணும் என்று சொன்னார். அப்படிதான் இந்த உலகம், இந்த சபையில் இன்றைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சபைக்குன்ற ஒரு பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் நிற்பீங்க? சபையை குறித்து சோஷியல் மீடியாவில் பிழையான கருத்துக்கள் எழுதப்படும் போது, பேசப்படும் போது எத்தனை பேர் தைரியமா இல்லை இது நம்மட சபையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஊழியத்தில் எத்தனை பேர் நிற்பீங்க? எத்தனை பேர் அந்த நாட்களில் சர்ச்சுக்கே வராமல் வீட்டில் நமக்கு இருக்கு ஒன்று வேணாண்டாப்பான்ட்டு பின்னுக்கு இருப்பீங்க? விளங்கி கொள்ளுங்க. நீதிமான் துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்பட்டவனாக இருந்தா நான் எப்பயோ ஊழியத்தை விட்டே ஓடி போயிருப்பேன், எங்கனாலும் போயிருப்பேன். நான் ஓடி போய் இருந்தா
தேவனுடைய தரிசனம், தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவன் செய்து வருகிற இந்த கிரியைகளை நீங்களும் கண்டிருக்க மாட்டீங்க, நானும் கண்டிருக்க மாட்டேன். ஆமா, நிக்கணும். அதான் இன்றைக்கு செய்தி. புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போக போறோம் சீக்கிரத்தில். அதுக்கு முதல் ஒரு தீர்மானம். ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க எடுக்கிற தீர்மானங்கள்ல எவ்வளவு எதிர்ப்பு வரட்டும், எவ்வளவு போராட்டம் வரட்டும், அசைய வேண்டாம். எடுத்த முன்வைத்த காலை பின்வைக்கலாகாது. சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதான் இந்த ரகசியம். மனிதனை இல்லை, சபையே இல்லை, உறவுகளை இல்லை, குடும்பத்தை இல்லை, கர்த்தரை. அதான் அந்த ரகசியம். ஏன்னா உங்களோட இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு மறைஞ்சே போயிடுவாங்க. ஆமா, ஆனா உங்களோட கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் யாரு சொல்லுங்க? அவர் யாரு? சிலாக்கள் சொல்லுவாங்க, ஐ எம் பிஹைண்ட் யூ பாஸ்டர், நான் உங்களுக்கு பின்னால இருக்கிறேன் பாஸ்டர். சரி, இவங்க இன்னொருக்கு என்னோட பின்னுக்கு தான் இருக்கிறாங்கன்னு போயிட்டு நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சவால்கள் வரும்போது, எங்கடாப்பா பின்னுக்கு இருப்பேன்னு சொன்னால பார்த்தா அவங்க இப்படி குறுனியா தூரத்தில் இருப்பான். அவன் தான் மனிதன். சபைக்குள்ள இருக்கிறவனும் அப்படிதான், சபைக்கு வெளியில இருக்கிறவனும் அப்படிதான். அவன் தான் மனிதன். ஏமாந்து போக வேணாம். உங்க இருப்பான். ஏன்? உங்களோட துன்பங்கள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய அவமானங்கள், நிந்தைகள், அதில் அவங்க பங்கடைய விரும்ப மாட்டாங்க. எப்ப நீங்க இதெல்லாம் தாண்டி கடந்து மெதுவா அங்கால போயிட்டீங்களோ, இப்ப எல்லாமே செழிப்பா இருக்கு, இப்ப எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப பார்த்தா ஒரு கையொண்டு மேலப்படும் தோல்ல, பாஸ்டர் எங்கடப்பா இவ்வளவு காலம் இருந்தா? நான் உங்களுக்கு பின்னாலதான் இருந்தேன். இப்ப எல்லாம் நல்லா போகிற நேரம் பக்கத்தில் இருப்பாங்க. இனி நாங்க கண்டும் காணாம இருக்கிறோம். ஏண்டா, நான் உங்களுக்கு உறுதியான ஒரு காரியம் சொல்றவங்க எல்லாருக்கும், இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க எல்லாரும் வேணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற நீங்க எல்லாரும் வேண்டும், எல்லாரும் வேணும். ஆனா எவரிலேயும் நான் தங்கி ஊழியம் செய்யல. நான் திரும்ப சொல்றேன், உங்க ஒருவரையும் தங்கி இருந்து நான் என்னுடைய ஊழியத்தை செய்கிற ஆள் இல்லை. உங்களை நேசிப்பேன், உங்களோட பழகுவேன், உங்களுக்கு ஊழியம் தருவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் உங்களை நம்ப மாட்டேன். பாஸ்டர் என்ன நம்ப மாட்டீங்களா? வெரி சாரி, நம்ப மாட்டேன். ஏண்டா நல்லா ஓடுற நேரம் நீங்கள் எல்லாரும் நிற்பீங்க. இது கஷ்டம், இதை கேட்குற உங்களுக்கு கஷ்டம். ஆனால் அதுதான் உண்மை. எந்த வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, உங்களோட வாழ்க்கைக்கும் அதுதான். நான் சொல்கிறத இன்றைக்கு கேளுங்க. நீங்கள் நல்லா இருக்கக்குள்ள 1000 பேர் இருப்பான். நீங்கள் நஷ்டப்பட்டு உடைஞ்சி போன நேரம் ஒரு குருவியும் இருக்கா, நாய் மட்டும் இருக்கும், சொறி பிடிச்ச நாய், வாழை ஆட்டிக்கொண்டு இருக்கு. நன்றி உள்ள பிராணி. அந்த நாய்க்கு இருக்கிற, சும்மா நாய் இல்லை, சொறி நாய், அந்த சொறி நாய்க்கு இருக்கிற நன்றி கூட மனுஷனுக்கு இருக்காது. இது என்னுடைய வாழ்க்கையின் ஊழிய அனுபவம். ஆமா, எனக்கு 62 வயசு. 45 வருஷத்துக்கு மேல நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அனுபவம் இருக்கு. அதால நான் உங்களை நேசிக்கலன்னு நினைக்க வேணாம். 100க்கு 100% நேசிக்கிறேன். உங்களை நினைச்சா எனக்கு பெருமை. அது ஒரு பக்கம். உங்களை நம்ப மாட்டேன். ஏன்னா உங்களை நம்பினா நான் தான் உடைஞ்சு போவேன். ஆகவே நான் உங்களை நம்ப மாட்டேன்.
இந்த பொஞ்சாதியே நம்ப மாட்டேன். பிள்ளைகள் 100க்கு 200 எனக்கு நேசம் இருக்கு, நம்ப மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிற ஒரு காரியம் இருக்கு. இந்த கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நான் நின்று உமக்கு ஊழியம் செய்யணும். ஒரு நாள் ஆகிலும் வியாதிப்பட்டு நான் படுக்கையில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. என்னை எடுக்கிற நாள் வரும்போது நல்ல சுகமாக இருக்கும்போதே நீர் எடுத்துடணும். பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போதே என்னை எடுத்துடணும். ஆமாம், துக்கப்படக்கூடாது. ஆனால் இதுதான் உண்மை, உங்கள் எல்லாருக்கும் அதான் உண்மை. ஆகவே கூட இருக்கிறவன் கூட உங்களை விட்டுட்டு விலகி தூரத்தில் நிற்கிற ஒரு நேரம் வரும். இதுதான் வாழ்க்கை. நான் அழுது கொண்டா பேசுகிறேன்? இல்லை, இது உண்மை, இது அனுபவம், இது அனுபவம். நீங்கள் நல்லா இருக்கக்குள்ள எல்லாரும் தோளுக்கு மேலே கை வைப்பான். எனக்கு தெரியும் பாஸ்டர் நீங்கள் செய்வீங்கன்னு. ஆஹா, ஆனால் அழுகையும் பள்ளத்தாக்கு கூட போகிற நேரம், கடல் கொந்தரிக்கிற நேரம், அதே ஆளை காணவும் கிடைக்கல கிட்ட. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரியும் நீங்கள் செய்வீங்க, உங்களால் முடியும் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் அந்த நேரங்களுக்கூடாக நீங்கள் போவீங்க. இப்போ நான் என்ன எடுக்கிற உங்களை வைக்கிற அந்த இடத்துல இவ்விதமான சூழ்நிலைக்கூடாக நீங்கள் போகிற நேரத்தில் தாவீது சொன்னது போல, ஐயோ ஆறுதலான ஒரு வார்த்தை யாரும் பேசுவாங்களா என்று பார்த்தேன், கிடைக்கல. ஒன்றும் பேசாதப்பா, சும்மா வந்து பக்கத்தில் இருந்தாலே போதும், யாரும் இல்லை. ஜோபு அந்த பாதை கூடாய் போகும்போது தனியத்தான் இருந்தா, பொஞ்சாதியும் இருக்கல. இதெல்லாம் சத்தியம் பிரியமானவுள்ள. உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களோட பாஸ் இப்போ நல்ல வடிவாக உங்களை பழகலாம். நாளைக்கு உங்களோட வாய் இழுத்து, கை இழுத்து, கால் இழுத்ததுக்கு பிறகு என்ன உனக்கு சோம் இல்லையா? ஒரு மாதம் சம்பளம் தருவா. அதுக்கு பிறகு சொல்லுவா, தம்பி நீ வீட்டை போ, ஏன்னா உன்னை வச்சுட்டு நீ எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதான் மிட்லிஸ்காரனும் செய்கிறான். அவளந்தான். இதுதான் இந்த உலகம், விளங்கிக் கொள்ளுங்க. எப்படியும் எதுவும் எப்படியும் இருக்கட்டும், ஆனால் நீ இந்த உலகத்தில் ஒரு காரியம் சாதிக்க வேண்டுமா? தேவனுக்காக ஒரு காரியத்தை நீ சாதிக்கணுமா? நீ தேவனுடைய அடிச்சுவடை இந்த உலகத்தில் பதித்து விட்டு போக வேண்டுமா? நான் சொல்றத கேளுங்க, வாழ்க்கையில் உறுதியா இருங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பா உன்னை புறக்கணிக்கட்டும், அம்மா உன்னை புறக்கணிக்கட்டும், சகோதரர்கள் உன்னை புறக்கணிக்கட்டும், உறவுகள் உன்னை துதறி தள்ளட்டும், நண்பர்கள் உன்னை விட்டு தூரம் போகட்டும், நீ ஒரு தனி மனுஷனா இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நான் சொல்றேன், எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ 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 உன் நிலைப்பாட்டில் உறுதியாய் இருந்து, யார் போனாலும் போகட்டும், நான் நிற்பேன், நான் செய்வேன், நான் அசைய மாட்டேன் என்று இருந்து பார். கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே போவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாரையும் துக்கப்படுத்திட்டோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் துக்கப்படுத்த நான் பேசல. ஆனால் இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எபிரேயர் 10:23 கடைசி வசனம். எபிரேயர் 10:23, ஆகையினால் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், நம்பிக்கையில அறிக்கையிடுறதில்ல, எங்களோட விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதில்ல, அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவுள். நம்பிக்கை, விசுவாசம், அடிப்படை சத்தியங்கள் அறிக்கையிடுகிறதுல, கிறிஸ்தவ கோட்பாடுகள், ஆவிக்குரிய நடத்துதல்கள், அதில் அந்த நம்பிக்கையில் அறிக்கையிடுகிறதுல நீங்கள் அறிக்கை செய்கிறது எதுவோ அப்படித்தான் நீங்கள் வாழுவீங்க. அசைவு இல்லாமல் உறுதியாய்
இருக்க கடவோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிங்க, சீக்கிரமாக நாங்கள் முடிக்கலாம். லோரையலாந்தனமா கோரிய சஹராந்தனமா கோரிய ஷெஹரெந்துனுமு லிபரபா தகலபரியா தொலபுக்கு ஷெஹரெந்தனமா கலியாரியாந்துனுமு கரி. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஆவியில நிறைந்து ஜெபிங்க. ஓரி அந்த மாமா மரபா கதபலபா லெபரபா கலபரியா தொலகலபா ருபா கலபரியா குஷெஹரெந்தனமா கலபரியாந்தனா. இதைத்தான் கர்த்தர் இந்த வருஷம் முடிஞ்சு போறதுக்கு இல்லை, அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க உட்பிரவேசிக்கிறதுக்கு முதல் இப்பொழுதே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதி உறுதி அசைவில்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையில், எங்களுடைய அறிக்கையில், எங்களுடைய தீர்மானங்கள்ல, நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாய் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கைகள்ல, ஒப்பந்தங்களில் உறுதி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபிங்க ப்ளீஸ். எல்லாரும் ஜெபிக்கல, பிள்ளைகள் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கணும். இந்த வருஷத்துல மாத்திரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு உபவாச ஜெபங்களை எத்தனை தீர்மானங்களை எடுத்தோம், எத்தனை தீர்மானங்களுக்கு எங்களை அர்ப்பணித்தோம், எங்களை ஒப்பு கொடுத்த எத்தனையில நாங்க இன்றைக்கும் அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த ஊழியம் அடுத்த நிலைக்கு போறதா இருந்தா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த நிலைக்கு போறதா இருந்தா, உங்களுடைய தொழிலில, உங்களுடைய படிப்பில நீங்க அடுத்த நிலைக்கு போறதா இருந்தா, உறுதியான ஒரு நிலைப்பாடு, அசைவில்லாத ஒரு நிலைப்பாடு. யார் மனுஷனையும் சார்ந்து இருக்க வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருங்கள். சன்னிதானத்தில் ஆண்டவரே, மனம் தளராதவனாய், நான் உமக்கு சொன்ன வார்த்தைகளை செய்கிறவனாய், நல்ல ஜெபிங்க, மனம் அசையாமல் இருக்க ஜெபிங்க. இந்த பழைய இருதயத்தை நீ கர்த்தருக்காக கொழுந்து விட்டு எரிவாய் என்று சொன்னீ அல்லவா? எங்களுடைய நம்பிக்கை எரிந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னீ அல்லவா? சொன்ன வார்த்தைகளை நிலைப்பாடு இன்று எப்படி இருக்கிறது? கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள்ல எத்தனை பேர் இன்னைக்கு நாங்க உறுதியா இருக்கிறோம்? நாங்க சீயோனை பார்த்து கர்த்தர் கேட்கிறது இதுதான். நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த உலக நிலையற்றது. ஆனா நீ இந்த உலக நிலையற்ற இந்த உலகத்துல நீ ஆண்டவருக்காக நிலையான ஒரு மனிதனாக இருந்து வாழணும். அடுத்த வருஷத்திலே ஆகிலும் நான் என்னுடைய ஆண்டவரே உங்களிடத்தில் ஏறெடுத்துக் கொள்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு வேலத்தை தந்ததற்கா ஓ திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு சொல்லுங்க,
இயேசுவே 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 நன்றி நன்றி ஐயா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் ஒரு பந்தி ஆவியானவர் எனக்கு காட்டுறது இதுதான். இன்றைக்கு ஒரு காலத்தில் நின்ற தேவ பிள்ளைகள் அநேகர், வாலிப பிள்ளைகள், தகப்பன்மார், தாய்மார், நீங்கள் நின்றீங்க. ஆனால் ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு முன்பதாக 3 மாதங்களுக்கு முன்பதாக வாழ்க்கையிலே வீசின புயல், நீங்கள் முகம் கொடுத்த சூழ்நிலை, தனிமை, எதிர்ப்பு, மனமுறிவு, சோர்வு, நீங்கள் ஆண்டவருக்காக எடுத்த தீர்மானங்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட தூக்கி எறிய, காலின் கீழே போயிட்டு மிதிக்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு தான் பேசி இருக்கிறார். குறிப்பாக அத்தனை பேரும் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். முன்னுக்கு இருக்கிற லீடர்ஸ் கையில் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்னத்துக்கு ஜெபிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியட்டும். நீங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கிற நேரம் தேவனுடைய அக்கினி அவர்கள் இருதயங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஒரு உந்துதல். கர்த்தர் யார் தான் போனாலும் பரவாயில்ல, யார் தான் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். உனது வலது கரத்தை பிடித்து நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நீ தண்ணீர் கூடாய் நடக்கும் போதும் அவைகள் உண்மையிலே புரளுவதில்லை. அக்கினி கூடாக நீ நடந்தாலும் நீ வேகுவதில்லை, அவைகள் உன்னை அழிப்பதில்லை. ஏன்னா நான் உன் கருத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்க. நீ எதிர்பார்த்தவங்க, நீ நம்பினவங்க, நீ மதித்த ஜனங்க எல்லாரும் போயிட்டான் உன்னை விட்டு. நீ தனித்து இருக்கிறாய், பயந்து இருக்கிறாய், சோர்வடைந்து போய் இருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆனால் உனக்குள்ளே முதலாவது உறுதியான தீர்மானம் வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இந்த காலையிலே அழைக்கிறார். அப்படிப்பட்டவங்க வாங்க முன்னுக்கு. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. கடலாழத்திலும் அக்கினி
ஜுவாலையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. வலு சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உம்மருகில். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். நீங்கள் ஒரு காலத்திலே தேவன் உங்களோட இடைப்பட்டு மிகவும் ஆழமான ஒரு உறவுக்குள்ளே இந்த இடத்துல இருந்த 26 பேரை கர்த்தர் காண்பிக்கிறார். நின்று கொண்டு இருக்கிறவர்கள் 26 பேர் மிகவும் 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 நெருக்கமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உன்னை தட்டுவார், கர்த்தர் உன்னோடு பேசுவார், உறவாடுவார். மகிழ்ச்சியான அருமையான காலங்கள் அது. அபிதமாக இருக்கும்போது மனிதர்கள் பேசின வார்த்தை உன் மனதை உடைத்தது. உனக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள், உனக்குள்ளே உண்டான மனக்காயங்கள் அதை அந்த உறவை சாகடித்து போட்டது. இத்தனை காலங்களாக திரும்ப அந்த நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கு. ஆனால் வர தெரியல, வர முடியல. நீங்கள் உங்களோட வீட்டில் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல நீங்கள் கர்த்தரோட நேரம் செலவழிக்கிற அந்த நேரத்தில் அப்பெல்லாம் அந்த அறை முழுவதுமே ஒரு வித்தியாசமாய் மாறிவிடும். சில நேரம் நீங்கள் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியால் நிறையும். கண்ணால் கண்ணீர் விடும், ஆனால் உள்ள மகிழ்ச்சியால் நிறையும். 26 பேர், பல அனுபவங்கள், கர்த்தர் உங்களோட பேசின காரியங்கள் அப்படியே நடந்திருக்கு. அந்த 26 பேரை கர்த்தர் இந்த காலையில் அழைக்கிறார். கம் now. ஆவியானவர் சொல்றதை மட்டும் நான் பேசுவேன், மிச்சம் உங்களோட கையில் இருக்கு. மனிதர்கள் உன்னை தள்ளலாம், புறக்கணிக்கலாம், ஒரு மனிதனாக கூட உங்களை எண்ணாம கருதாம போகலாம். பட் கர்த்தர் அப்படி இல்லை, நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நோ, ஒரு நாள் அப்படி இல்லை. நீங்க அறிந்திருக்கிறதுக்கு மேலாக மிஞ்சி உங்களை நேசிக்கிறவர். கம். ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உனக்கு உண்டு, மனம் ஒரு போதும் கலங்கவில்லையே. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உனக்கு உண்டு, போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் கல்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலிலே கல்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஓ, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா.
திரும்ப 5 பேர் ஆண்டவர் காட்டுறார். நான் சொல்றத நல்லா கேளுங்க. 5 பேரை காட்டுறார். நீங்க ஒரு நல்ல நிலையில் ஆண்டவரோட இருந்தீங்க. ஆனா ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு உங்களை நயங்காட்டி உங்களை வெளியே கொண்டு போய் விட்டார். அந்த இடத்துல இருந்து கொண்டு போய் இப்ப கடைசியா உங்களை வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டு அவரும் மறைந்து போய் விட்டார். நீங்க இப்ப தட்டந்தனியாக, நான் சொல்றேன், இது வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வனாந்தரத்திலே, வறட்சியான வறண்டதான இடத்துல, தனிமை, தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடி, எல்லாமே முடிந்தது போல, ஆகாரை போல அழுது கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். 5 பேர். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்பதாய் ஒரு வழியை நான் திறக்கிறேன். திரும்பவும் என்னோடு கூட வந்து போஜனம் பண்ணும்படி நான் உனக்கு முன்பதாய் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த 5 பேர் யாராய் இருந்தாலும், யாரை வெட்கப்படுத்த நான் விரும்பலை. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல கதர்ல உட்கார்ந்துட்டு நிற்கிற இடத்துல இருந்து இது சரி வராது. நீங்கள் பலிப்பீடத்துக்கு நீங்கள் வரணும். 5 பேர் கம். பலிப்பீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை 1 2 ஏன்னா 3 பேர் இருக்கிறீங்க. எனக்கு தெரியாது அது யாரு. நான் 3 பேர். கொஞ்ச காலம், நீண்ட காலம் உங்களுடைய வாழ்க்கையில அழுகை நான் அதை பார்க்கிறேன். அழுது கொண்டு தான் இருக்கிறீங்க. நான் சொல்றேன், என்னுடைய சரீரத்துல ஆவியில அழுகிறத நான் பார்க்கிறேன். ஆவியில என்ன 2 பேர் இருக்கிறீங்க. கடைசி ஆண்டவர் சொன்ன காரியம் 2 பேர் இருக்கிறீங்க. என்ன சரியான கம் டு தி கரெக்ட் பிட்ச். கடைசியா அந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கள். பலிபீடத்தில் என்னை பரனே அழைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல அடியேனை திரு சித்தம் போல. கல்வாரி அன்றைக்கு நாங்கள் திரும்புவோமா? எல்லாருமா சொல்லுங்க, கல்வாரி. யாருக்கெல்லாம் ஜெபம் வேண்டுமோ இப்பொழுது நீங்கள் வரலாம். அப்பொழுது நீங்கள் வரலாம். சபையில யாருக்கெல்லாம் ஜெபம் வேண்டுமோ நீங்கள் இவர்களோடு கடைசியாக வந்து இணைந்து கொள்ளுங்கள். ஊழியர் சேர பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவனுடைய அனுக்கிரகம் உங்க மேல ஒவ்வொருவர் மேலே இறங்குது. நீங்க ஜெபிக்க தொடங்கலாம். உங்க ஒவ்வொருவர் மேலே இறங்குது ஒரு உன்னத பலன், ஒரு புதிய ஒரு ஆவி, ஒரு புதிய ஒரு அபிஷேகம், ஒரு புதிய தேவனுடைய புரிந்து கொள்ளுதல், ஒரு புதிய உறவு உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது. இழந்ததை நீ பெற்றுக் கொள்ளுகிறதை நான் பார்க்கிறேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் திரும்புகிறதை நான் பார்க்கிறேன். உனக்கு எதிராக வீசின காற்று இப்பொழுது உன் சார்பாக வீச ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். நீ இழந்ததை, தொலைத்து போட்டதை, நாலா திசையில இருக்கிற ஆவிகள், காற்று அதை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவருடன் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை
ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல மகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். வந்ததுக்கு நன்றி. ஜெபம் தேவையானவர்கள் முன்பதாய் வாருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் தயவாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீரன்றி என்னாலே ஆறில் ஏதும் நான் செய்திட இயலே. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.